என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வார்த்தையின் பொருள் என்ன? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எத்தனையோ காரியங்களை எத்தனையோ பேர் செய்து கொண்டிருக்கிறார்களே, எப்படி இந்த வார்த்தை சரியாக இருக்க முடியும்? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னை அல்லாமல் நான் விரும்புகிற எதையும் உங்களால் செய்ய முடியாது. திராட்சை செடி, அதுல இந்த கொடி பற்றி கொண்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த செடி எந்த கனியை தர விரும்புகிறதோ அந்த கனியை இந்த கொடி தர முடியும். எப்பொழுது வெட்டுப்பட்டு கீழே விழுந்து விடுகிறதோ அது தனித்து கனி தர இயலாது. தேவன் விரும்புகிற இந்த கனியை தர முடியாது. ஆகவே அந்த சார்பு தன்மை வேண்டும். நான் என்கிற அகம்பாவத்தை விட்டு, நான் என்கிற பெருமையை விட்டு மொத்தத்திலே நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு முழு